ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம், ஆனால் அது கேட்குறதுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். போன வாரம் வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லாருமே கேட்டிருப்பீங்க செய்திகளில், அமலாக்கத்துறை நிறைய தமிழ்நாடு அமைச்சர்கள், அதிகாரிகள், தமிழ்நாடு அரசோடு இணைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கும் நிறைய கான்ட்ராக்டர்ஸ், ஒப்பந்ததாரர்கள் வீட்டில், ஆஃபீஸில், அவர்களுடைய அலுவலகங்களில் ரெய்டை நடத்தினார்கள் என்று மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது போன வாரம் வரை. ஆனால் இன்னைக்கு ஒரு செய்தி மதுரையிலிருந்து பரபரப்பாக வந்திருக்கு. என்ன தெரியுமா? மதுரையில் இருக்கிற ரீஜனல் இடி ஆஃபீஸ், அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தமிழக அரசு தனது லஞ்ச ஒழிப்பு துறையை அனுப்பி இருக்கிறது. இது எதுக்குன்னா, மதுரையில் இடி ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதான அங்கித் திவாரி என்கிறதான இடி ஆஃபீஸர் அதிகாரியானவர் திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு டாக்டரிடமிருந்து 20 லட்சம் பணத்தை லஞ்சமாக பெற்றிருக்கிறார். அது எதுக்குன்னா, அந்த டாக்டர் வந்துட்டு சொத்து குவிப்பு வழக்கில் அகப்பட்டிருக்காரு. அது ஈடியில் வந்திருக்கு. ஸோ அந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிப்பதற்காக 5 கோடி பேரம் பேசியிருக்கிறார். அதில் 20 லட்சத்தை டாக்டர் கொடுத்திருக்கிறார். மேலும் பணத்தை கேட்டு மிரட்டிய பொழுது டாக்டர் லஞ்ச ஒழிப்புத்துறையிடத்தில் புகார் அளிக்க, லஞ்ச ஒழிப்புத்துறை கையும் களவுமாக அந்த அதிகாரியை பிடித்து கைது செய்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து இப்பொழுது மதுரை இடி ரீஜனல் ஆஃபீஸ்லையும் லஞ்ச ஒழிப்பு புகுந்து இப்பொழுது தங்களுடைய ரெய்டுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ரெய்டில் நிறைய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதே இடி தான் தமிழ்நாட்டில் மற்றும் பிற பல மாநிலங்களில் மற்றவங்களோட வீட்டில் காம்பவுண்ட் சுவர் ஏறி அனுமதி இல்லாமல் கதவுகளை உடைத்து இப்படிப்பட்ட அராஜகங்களில் ஈடுபட்டு மற்றவர்களை ரெய்டு நடத்தி கைது செய்து இப்படி ஒரு அராஜகத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கே தமிழகத்தில் ரிவர்ட் அடிக்கிறாங்க. இனி இந்த மாதிரி விஷயம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, மற்ற மாநிலங்களிலும் நிச்சயமாக நடக்கும். இதிலிருந்து என்ன தெரியுது? எப்பவுமே எல்லாமே ஒன்று மாதிரி இருக்காதுங்க. மற்றவங்களை எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணுறது, அவங்கள இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அட்வான்டேஜ் எடுத்துக்க நினைக்கிறது, இது எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகாது. கடைசியில் வந்து உங்களை நோக்கி திரும்பி வரும் காலம் நிச்சயமாக வரும். இதை நினச்சி செயல்படுங்க. நிச்சயமாக நீங்கள் மாற்றத்தை உருவாக்குவீர்கள். நன்றி, வணக்கம்.